Hello students, in this video we have to see about a story called A Woman on Platform 8. It's a very wonderful story because we are going to study about the emotions and feelings and the bondage between a mother and son. The main characters of the story, Arun and a white sari woman, Satish and Satish mother, that's all. So the gist of the lesson is nothing. Arun, a boy of 12-year-old age, he is actually waiting at the Ambala railway station. He is waiting to go to his boarding school after a summer vacation. While waiting at the station, he meets a woman of 30 in a white sari. She asks his whereabouts and takes him to the canteen. Arun takes food there, tea and snacks like this. Later, the woman and Arun become good friends and leading to the level of mother and son relationship. She sees him off at the railway station with a heart full of love. Yes, that is the gist and main theme of the story. Come, let's see it in line by line. The Woman on Platform 8. The story is actually written by Ruskin Bond. Let me see section 1. It was my second year at boarding school and I was sitting on platform number 8 at Ambala station waiting for the northern bound train. I think I was about 12 at the time. My parents considered me old enough to travel alone and I had arrived by bus at Ambala early in the evening. அருண் தான் இந்த கதையினுடைய மெயின் கேரக்டர். ஆக்சுவலா அருணோட அம்மா அவனுடைய சம்மர் லீவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனுடைய ஹாஸ்டலுக்கு ரிட்டர்ன் போறதுக்கு ட்ரெயின்ல போப்பா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. அருண் தனியாவே ட்ரெயின்ல நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடுறான். அம்பாலா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்க வீட்டுல இருந்து பஸ்ல இறங்கி நைட்டு 12 மணிக்கு வரக்கூடிய ரயிலுக்காக அங்க காத்துட்டு இருக்கான். அப்ப அந்த பிளாட்ஃபார்ம்ல நடக்கக்கூடிய ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கதையை தான் இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வாங்க அருணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த கதையை பார்க்கலாம். அருண் சொல்றான், ஒரு உறைவிட பள்ளியில எனக்கு 2வது வருஷம் அது. நான் வடக்கு நோக்கி போகக்கூடிய ஒரு ரயிலுக்காக அம்பாலா ரயில் நிலையத்துல நான் 8வது நடைமேடையில உட்காந்துருக்கேன். அப்ப நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். எனது பெற்றோர்கள் நான் தனியா பயணம் செய்வதற்குரிய வயது எனக்கு இருக்குது அப்படின்னு நினைச்சாங்க. அதனால என்ன தனியா அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. அதனால நான் வீட்டுல இருந்து மாலை நேரத்துல சீக்கிரமாவே இங்க வந்துட்டேன். Now there was a wait till midnight before my train arrived. Most of the time I had been pacing up and down the platform, browsing at the basketball or feeding broken biscuits to stray dogs. இப்போது எனக்கு ரயில் வர வரைக்கும் நான் இங்கதான் காத்துட்டு இருக்கணும். பெரும்பாலும் இந்த இடைப்பட்ட நேரத்தை நான் எப்படி பொழுது போக்குறதுன்னு தெரியல. நான் மேலே கீழேயும் இந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல நடந்து பார்த்தேன். அங்க இருக்கிற புத்தக கடையை பார்த்தேன். அப்புறம் கொஞ்சம் உடைஞ்ச பிஸ்கெட் துண்டுகளை எடுத்து அங்க இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் போட்டுட்டு இப்படி நான் பயண நேரத்தை கழிச்சிட்டு இருக்கேன். ரயில் வர வரைக்கும் நான் இப்படிதான் என்னுடைய நேரத்தை கழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்கான். Trains came and went and the platform would be quiet for a while, and then when a train arrived it would be an inferno of heaving, shouting, agitated human bodies. அந்த ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, ரயில்கள் வருவதும் போவதும் இது மாதிரி இருக்கு. நடைமேடையில அங்க பயணிகள் இறங்கி போறது, பயணிகள் ரயிலுக்குள்ள போறது இப்படி இருக்கு. ரயில் வரும்போது ஒரே பரபரப்பா இருக்கும். ரயில் போனதுக்கு அப்புறம் அமைதியா இருக்கும். அந்த ரயில் வரும்போது அங்க ஒரு நரக வேதனையோட சத்தம் போட்டுக்கிட்டு அந்த மனிதர்கள்லாம் உள்ள ஓடி நெருக்கிக்கிட்டு ஏறது இப்படி இருக்குதாங்க. ஒரு அலைக்கடல் கூட்டம் அலமோதுற மாதிரி அங்க இருக்கு. As the carriage doors opened, a tide of people would sweep down upon the nerves little ticket collector at the gate, and every time this happened I would be caught in the rush and swept outside the station. Now tired of this game and of ambling about the platform, I sat down on my suitcase and gazed dismally across the railway tracks. அங்க அந்த டிக்கெட்ஸ் வாங்குறவர் அங்க ஒவ்வொருத்தர்கிட்ட டிக்கெட் வாங்குறது இதெல்லாம் அப்பப்ப நடக்கும். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் அந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஆட் கேஸ் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கேன். நான் அப்படியே உட்காந்துக்கிட்டு அந்த ரயில்வே தண்டவாளத்தையே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அருண் சொல்றான். Trolleys rolled past me and I was conscious of the cries of the various vendors, the men who sold curds and lemon, the sweetmeat seller, the newspaper boy, but I had lost interest in all that went on along the busy platform and continued to stare across the railway tracks, feeling bored and a little lonely. அங்க அந்த பிளாட்ஃபார்ம்ல கையில தள்ளிக்கின்ற அந்த தள்ளுவண்டியோட நிறைய பேர் அவனை கடந்து செல்றாங்க. பல வியாபாரிகள், வியாபாரம் செய்யறவங்களுடைய சத்தம், தயிர் விற்கிறவங்க, எலுமிச்சம்பழம் விற்கிறவங்க, ஸ்வீட்ஸ் விற்கிறவங்க, இறைச்சி விற்கும் மனிதர்கள்,
அப்புறம் நாளிதழ்கள், நியூஸ் பேப்பர் விற்கிறவங்க, இவங்கெல்லாம் வித்துட்டு இருக்கிற சத்தம் வந்து அந்த பரபரப்புலயும் இவன் காதுல வந்து விழுந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவன் டயர்ட் ஆயிடுறான், எல்லாமே போர் அடிச்சு போயிடுது. சரி எப்ப நமக்கான ரயில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டவாளத்தையே பார்த்துக்கிட்டு ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான், தனிமையில இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றான். Are you all alone, my son? Asked a soft voice close behind me. I looked up and saw a woman standing near me. She was leaning over, and I saw a pale face and dark kind eyes. She wore no jewels and was dressed very simply in a white saree. அப்ப நீ தனிமையில் தான் இருக்கிற என் மகனே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு சத்தமா ஒரு குரல் கேக்குது. உடனே அவன் திரும்ப மேல பாக்குறான். அவனுக்கு பக்கத்துல ஒரு பெண், அவங்க அம்மா வயசுள்ள ஒரு பெண் வெள்ளை கலர் சாரி கட்டிக்கிட்டு அவனை பாக்குறாங்க. அவங்களுடைய முகம் வந்து நல்ல வெளிரிய ஒரு முகமா இருக்கு, கருமையான கண்கள் இருக்கு, அன்பான ஒரு பார்வை இருந்தது. நகை ஏதோ அவங்க போட்டுக்கல, வெள்ளை நேரத்துல ஒரே ஒரு சேலை மட்டும் ரொம்ப எளிமையா அணிஞ்சிருந்தாங்க. அதை அவன் பாக்குறான், அருண் பாக்குறான். Yes, I'm going to school, I said, and stood up respectfully. She seemed poor, but there was a dignity about her that commanded respect. I have been watching you for some time, she said. Didn't your parents come to see you off? I don't live here, I said. I had to change trains anyway. I can travel alone. பார்த்துட்டு எந்திரிச்சு நின்று சொல்றான், ஆமா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு மரியாதை எழுந்திரிச்சு நின்று சொல்றான். பாக்குறதுக்கு அந்த அம்மா ரொம்ப ஏழை போல தெரிஞ்சாங்க. ஆனாலும் அவங்க கிட்ட ஒரு கண்ணியமும் ஒரு அவங்கள பார்த்தோன்னே மதிக்கணும்ன்ற ஒரு தோற்றமும் அவங்க கிட்ட இருந்தது. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, நான் கொஞ்ச நேரமா உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன், அவங்க கூட உங்க பெற்றோர்கள் யாரும் வரலையா அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க. அதுக்கு அருண் சொல்றான், நான் இந்த ஏரியாவில் வசிக்கல, நான் வந்து இங்க இருந்து ரயில் மாறி போகணும், நான் தனியா பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன தனியா அனுப்பிச்சு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்றான். I'm sure you can, she said, and I liked her for saying that, and I also liked her for the simplicity of her dress and for her deep soft voice and the serenity of her face. Tell me, what's your name? She asked. Arun, I said. And how long do you have to wait for your train? About an hour, I think. It comes at 12 o'clock. Then come with me and have something to eat. அப்படியா, வெரி குட், உன்னால போக முடியும், அதை நானும் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் சாரியில இருந்த அந்த பெண்மணியும் சொல்றாங்க. அவங்க பாக்குறதுக்கு அந்த எளிமையான உடையும் அழகான மென்மையான குரலையும் இவன் ரொம்ப ரசிச்சான் அருண். அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்றாங்க, சரி உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அருண் அப்படின்னு சொல்றான். சரி எவ்வளவு நேரம் நீ ரயிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனா 12 மணிக்கு தான் எனக்கான ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்றான். அப்படியா, சரி என் கூட வா, ஏதாவது கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் சாரியில வெள்ளை நிற புடவை கட்டி இருந்த அந்த அம்மா வந்து அருணை வந்து கூப்பிடுறாங்க. I was going to refuse out of shyness and suspicion, but she took me by the hand, and then I felt it would be silly to pull my hand away. She told a coolie to look after my suitcase, and then she led me away down the platform. Her hand was gentle, and she held mine neither too firmly nor too lightly. I looked up at her again. She was not young, and she was not old. She must have been over 30, but had she been 50, I think she would have looked much the same. இப்போ முன்ன பின்ன தெரியாதவங்க கூப்பிட்டா கொஞ்சம் வெக்கமா கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அது இவனுக்கும் இருக்கு. கொஞ்சம் ஷையாவும் இருக்கு, சந்தேகமாவும் இருக்கு. திடீர்னு ஒருத்தர் கூட்டும் போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஷையாவும் இருக்கு. ஆனாலும் அந்த அம்மா அருணோட கையை பிடிச்சு கூட்டும் போறாங்க. அந்த அம்மா கையை பிடிச்சு கூட்டும் போகும்போது கையை உதறிட்டு வர்றது இவனுக்கு நல்லா படல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போறான். அந்த அம்மா அங்க இருக்கிற ஒரு வேலையாள ஒருத்தர் கூப்பிட்டு என்ன சொல்றாங்க, இந்த தம்பியோட பெட்டியை பத்திரமா பாத்துக்கோ நாங்க வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பியோட கையை அருணோட கையை மென்மையா பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க. அந்த பிடிச்சிட்டு போற அந்த மென்மை எப்படி இருக்குன்னா, ரொம்ப அழுத்தி பிடிக்கவும் இல்லை, ரொம்ப மென்மையாவும் பிடிக்கவும் இல்லை, ஒரு நடுநிலை தன்மையோட பிடிச்சி கையை பிடிச்சி கூப்பிட்டு போறாங்க. அதுவே அருணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அருண் உடனே அந்த அம்மாவை பார்த்துட்டே அப்படியே போறான். அந்த அம்மா வந்து ரொம்ப இளமையாவும் இல்லை, ரொம்ப வயசானவங்களும் இல்லை, ஒரு 30 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அளவுக்கு இருக்கிறாங்க, அல்லது ஒரு 50 வயசு இருக்கிற ஒரு பெண்மணியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் நினைக்கிறான். She took me into the station dining room, ordered tea and samosas and jalebis, and at once I began to thaw and take a new interest in this kind woman. The strange encounter had little effect on my appetite. I was hungry schoolboy,
and I ate as much as I could in as polite a manner as possible. She took obvious pleasure in watching me eat, and I think it was the food that strengthened the bond between us and cemented our friendship. For under the influence of the tea and sweets, I began to talk quite freely and told her about my school, my friends, my likes and dislikes. அந்த அம்மா அவனை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டு ரயில்வே நிலையத்தில் அங்கே கேண்டீன் இருக்கும் இல்லையா, சின்ன ஹோட்டல் இருக்கு இல்லையா, அங்கே அருணை கூட்டு போய் உட்கார வச்சுட்டு அருணுக்கு டீ, சமோசா, ஜிலேபி இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த அம்மா அவன் மேலே காட்டின ஆர்வம் அவனுக்கு பிடிச்சிருந்தது. சரி, அவனும் ஸ்கூல் போகிற பையன் இல்லையா, அவனுக்கு ரொம்ப பசியாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதை அவன் ரசித்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அவன் சாப்பிட ஆரம்பிக்கும் போதே அவன் மேலே இருக்கிற அக்கறை அவனுக்கு ரொம்ப புரிஞ்சுது. அவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது இது சம்பந்தமான கேள்விகள்லாம் அவங்க கேட்டுட்டே இருக்கிறாங்க. அதை சொல்லிக்கிட்டே அவன் சாப்பிட்றான். அப்ப அவங்களுக்குள்ள அந்த உறவு, அந்த பாண்டேஜ் வந்து ரொம்ப வலுவாகுது. நம்ம மேல அக்கறை காட்டுற ஒருத்தர் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரீயா பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்கள ரொம்ப பிடிச்சு போயிடுது இவனுக்கு. She questioned me quietly from time to time, but preferred listening. She drew me out very well, and I had soon forgotten that we were strangers. But she did not ask me about my family or where I lived, and I did not ask her where she lived. I accepted her for what she had been to me, a quiet, kind and gentle woman who gave sweets to a lonely boy on a railway platform. அப்புறம் அருணும் வந்து அந்த அம்மாவுக்கு பிடிச்சது என்ன பிடிக்காது என்ன அப்படின்னு கேட்கிறான். எப்பவும் அந்த அம்மா வந்து நீ எங்க இருந்து வர, உங்க வீடு என்ன அப்படின்னு கேட்கல. இவனும் நீங்க எங்க வசிக்கிறீங்க, உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்கல. ரெண்டு பேரும் பிடிச்சது பிடிக்காத பத்தி பேசிக்கிட்டு அங்க சாப்பிட்றாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போக போக அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கி பழகின ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க. அம்மா பையன் அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் இப்படி பேசிட்டே இருந்தோடனே அவங்களுக்குள்ள ஒரு தாய் மகன் பாசம் ரொம்ப உருவாகிடுச்சு. அதனால அவங்களுக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் வேற வேற அந்நியர்கள் அப்படின்ற ஒரு எண்ணமே வரல. ஒரு அமைதியான, அன்பான, நாகரிகம் உள்ள ஒரு பெண்மணியா இந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல தனிமையில இருக்கிற ஒரு சிறுவனிடம் எப்படி அன்பா நடந்துக்கணுமோ அது போல அவங்க நடந்துக்கிட்டாங்க. அதை நான் முழுமையா ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். After about half an hour, we left the dining room and began walking back along the platform. An engine was shunting up and down beside platform number 8. And as it approached, a boy leaped off the platform and ran across the rails. Taking a shortcut to the next platform, he was at a safe distance from the engine, and there was no danger unless he had fallen. But as he leaped across the rails, the woman clutched my arm. Her fingers dug into my flesh, and I winced with pain. I caught her fingers and looked up at her, and I saw a spasm of pain and fear and sadness pass across her face. She watched the boy as he climbed other platform, and it was not until he had disappeared in the crowd that she relaxed her hold on my arm. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அந்த அறையை விட்டு அப்படியே வெளியே வராங்க. வந்து அந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல அவங்க இருந்த இடத்தை நோக்கி அப்படியே வராங்க. அப்ப திடீர்னு ஒரு ரயில் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ல வருது. வரும்போது திடீர்னு ஒரு சின்ன பையன் என்ன பண்றான், அந்த ரயில்வே ட்ராக்ல குதிச்சு குறுக்கால ஓடுறான் ரயில் வரும்போது. உடனே இந்த அம்மா பதறி போய் அருணோட கையை பிடிச்சி டக்குன்னு இழுத்து பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா தெரியாம விழுந்து ரயில் மேலே ஏறிச்சுன்னா என்ன ஆகுதுன்னு பிடிச்சி இழுத்துக்கிறாங்க. அந்த பிடித்து இழுத்த அந்த உணர்வு அந்த கையில தெரியுது. ஒரு பையன் வந்து ஒரு தாய் எவ்வளவு பாதுகாப்பா அன்பா எச்சரிக்கையா பார்த்துப்பாங்களோ அந்த அன்பு அக்கறை அந்த பிடிச்சி இழுத்ததுல அருணுக்கு தெரிஞ்சது. அந்த பையன் ஓடின பையன் என்ன ஆயிட்டானோ அப்படின்ட்டு அந்த அம்மா பதட்டத்தோட அந்த பையனை கவனிக்கிறாங்க. அந்த பையன் இறங்கி ஓடி அந்தாண்ட பக்கம் ஏறி கூட்டத்தோட கூட்டமா போய் மறைஞ்சிடறான். உடனே அருண் அதை பார்த்துட்டு சொல்றான், அந்த பையனுக்கு எதுவும் ஆவலமா அப்படின்றான். உடனே இவங்களும் அந்த பையனை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்புறமா அங்க கை இழுத்து பிடிச்ச அந்த கையை வந்து கொஞ்சம் தளர்த்துறாங்க. இது அருணுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. நம்ம மேல அக்கறையா இருக்கிறாங்களே அப்படின்றது ரொம்ப பிடிச்சு போயிடுது. She smiled at me reassuringly and took my hand again, but her fingers trembled against mine. He was all right, I said, feeling that it was she who needed reassurance. She smiled gratefully at me and pressed my hand. We walked together in silence until we reached the place where I had left my suitcase. One of my school fellows, Satish, a boy of about my age, had turned up with his mother. அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் அவங்க சூட்கேஸ் எங்க இருந்துச்சோ, அருணோட சூட்கேஸ் இருந்த இடத்துக்கு அப்படியே நடந்து போறாங்க. அங்க பார்த்தா அருண் கூட படிக்கிற இன்னொரு பையன் சதீஷும் அவங்க அம்மாவும் வந்திருக்கிறாங்க. அவனும் ஹாஸ்டலுக்கு தான் போறான், சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சு. இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. இதோட சீன் 1 முடியுது.
அதுக்கப்புறம் சீன் 2 காட்சி 2 வந்து தொடங்குது. Now let's see section 2. Hello Arun, he called. The train's coming in late as usual. Did you know we have a new headmaster this year? We shook hands and then he turned to his mother and said, "This is Arun, mother. He is one of my friends and the best bowler in the class." "I'm glad to know that," said his mother, a large imposing woman who wore spectacles. She looked at the woman who led my hand and said, "And I suppose you are Arun's mother." அங்க போன உடனே ஹலோ அருண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சதீஷ் வந்து இவனை பார்த்து கூப்பிடுறான். ரயில் எப்பவுமே வழக்கம் போல லேட்டா தான் வரும், உனக்கு தெரியுமா, இந்த வருஷத்துல இருந்து நம்மளுக்கு புது ஹெட்மாஸ்டராண்டா அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் வந்து அருண் கிட்ட சொல்றான். 2 பேரும் கை குளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சதீஷ் வந்து அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அருண் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அம்மா, இதுதான்மா அருண், என் ஃப்ரெண்ட்ஸ்ல இவனும் ஒருத்தன், ரொம்ப நல்லா பவுலிங் பண்ணுவாமா, பந்து வீசுறதுல கில்லாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே அவங்க அம்மா, அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அவங்க அம்மா பாக்குறதுக்கு ரொம்ப கம்பீரமான ஒரு தோற்றத்தோட ஒரு கண்ணாடி அணிஞ்ச ஒரு பெண்மணியா இருக்கிறாங்க. சதீஷோட அம்மா என்ன பண்றாங்க, என் கையை பிடிச்சிருந்த அந்த வெள்ளை சாரி கட்டிய அந்த பெண்ணை பார்த்து, இவங்க உங்க அம்மாவா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. I opened my mouth to make some explanation, but before I could say anything, the woman replied, "Yes, I am Arun's mother." I was unable to speak a word. I looked quickly up at the woman, but she didn't appear to be at all embarrassed and was smiling at Satish's mother. Satish's mother said, "It's such a nuisance having to wait for the train right in the middle of the night. But one can't let the child wait here alone. Anything can happen to a boy at a big station like this. There are so many suspicious characters hanging about. These days, one has to be very careful of strangers." அவங்க அம்மா இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு நான் வாய் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அம்மா, அந்த வெள்ளை சேரியை கட்டிய அம்மா வந்து, ஆமா நான் அருணோட அம்மா தான் அப்படின்னு பதில் அளிக்கிறாங்க. அருணுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி, அமைதியா அந்த அம்மாவையே பார்த்துட்டு இருக்கான். அந்த வெள்ளை சாரி கட்டிய அந்த அம்மா வந்து எந்த விதமான பதட்டமும் இல்லாம சதீஷோட அம்மா கிட்ட அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சதீஷோட அம்மா சொல்றாங்க, நடுராத்திரில இது போல ரயிலுக்காக காத்து இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. ஆனா ஒரு குழந்தையே எப்படி தனியாக அனுப்ப முடியும்? இது போன்ற பெரிய ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் பார்த்தோன்னா சிறுவர்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இங்க பல பேர் வந்து சந்தேகம் அளிக்கக்கூடிய வகையில சுத்திட்டு இருக்காங்க. இந்த நாட்கள்ல முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷோட அம்மா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. "Arun can travel alone though," said the woman beside me, and somehow I felt grateful to her for saying that. I had already forgiven her for lying, and besides, I had taken an instinctive dislike to Satish's mother. அதுக்கு அருண் கையை பிடிச்சிட்டு இருந்த அந்த வெள்ளை நிற சாரி கட்டி இருந்த அந்த அம்மா வந்து, ஆனா அருணாலாம் தனியாவே பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி பெருமையா சொல்றாங்க. அது அருணுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏற்கனவே அவன் என்னுடைய அம்மா அப்படின்னு அவங்க சொன்னதை மறந்தே போயிட்டான் அவன். இப்ப சதீஷோட அம்மா மேல அருணுக்கு வெறுப்பு வருது. அவங்க ரொம்ப முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா, இவன் முன்ன பின்ன தெரியாத இந்த வெள்ளை சாரி கட்டிய அம்மா கிட்ட அன்பா இருக்கிறான் இல்லையா, அதனால கொஞ்சம் வெறுப்பு வருது அருணுக்கு சதீஷோட அம்மா மேல. "Well, be very careful, Arun," said Satish's mother, looking sternly at me through her spectacles. "Be very careful when your mother is not with you, and never talk to strangers." I looked from Satish's mother to the woman who had given me tea and sweets, and then back at Satish's mother. "I like strangers," I said. சதீஷோட அம்மா வந்து மூக்கண்ணாடி வழியா அருண் வந்து உத்து பார்த்து சொல்றாங்க, நீ வந்து ரொம்ப கவனமா இருக்கணும், அம்மா இல்லாத டைம்ல முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சதீஷோட அம்மா இப்படி சொன்ன உடனே அருண் வந்து தனக்கு டீ ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த பெண்மணியை பாக்குறான். அதுக்கப்புறம் சதீஷோட அம்மா கிட்ட போயிட்டு ஐ லைக் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்றான், எனக்கு அந்நியர்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். Satish's mother definitely staggered a little, as obviously she was not used to being contradicted by small boys. "There you are, you see. If you don't watch over them all the time, they will walk straight into trouble. Always listen to what your mother tells you," she said, wagging a fat little finger at me. "And never talk to strangers." இப்படி சொன்ன உடனே சதீஷோட அம்மாவுக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. சின்ன பையன் இப்படி சொல்றானே, தெரியாம சொல்றானா என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிறாங்க. நீ பார், நீ வந்து அம்மா இல்லாத டைம்ல இது போல முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பேசாத, அவங்க உன்னை பார்த்து ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால எப்பவுமே அம்மா சொல்றத கவனி, அம்மா சொல்ற விஷயங்களை எப்பவுமே மீறாத அப்படின்னு சொல்லிட்டு ஒருபோதும் மத்தவங்க கிட்ட பேசாத தெரியாதவங்க கிட்ட அப்படின்ட்டு திரும்பவும் சதீஷோட அம்மா அருணுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. I glared resentfully at her and moved closer to the woman who had befriended me. Satish was standing behind his mother, grinning at me and delighting in my class
with his mother. Apparently, he was on my side. The station bell clanged, and the people who had till now been squatting resignedly on the platform began hustling about. இப்படி அட்வைஸ் பண்ணும்போது அருண் வந்து கோவமா அவங்கள பாக்குறான். அப்புறம் அவங்க கிட்ட நட்போட இருக்கிற அந்த வெள்ளை சாரி கட்டி இருக்கிற அந்த பெண்மணி கிட்டயே அருண் வந்து கிட்ட போய் நின்னுக்கிறான். சதீஷ் வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்துன்னு அவங்க அம்மாவுக்கும் அருணுக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த சண்டையை வந்து ரொம்ப புன்னகையோட ரசிக்கிறான். ஆனா சதீஷ் வந்து அருண் பக்கம் தான் இருக்கிறான். அப்படி இருக்கும் போதே ரயில்வே ஸ்டேஷன்ல மணி அடிக்குது. உடனே அங்க இருக்கிற உட்காந்துட்டு இருந்த பயணிகள் எல்லாம் தங்களோட லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பரபரப்பா பயங்கர சத்தத்தோட ரயிலை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. Here it comes, shouted Sadish, as the engine whistle shrieked and the front lights played over the rails. The train moved slowly into the station, the engine hissing and sending out waves of steam. As it came to a stop, Sadish jumped on the footboard of a lighted compartment and shouted, "Come on, Arun, this one's empty." And I picked up my suitcase and made a dash for the open door. உடனே இங்கே ட்ரெயின் வந்துடுச்சு அப்படின்ட்டு சதீஷும் கத்துறா. அங்க ஒரு ரயில்வே இன்ஜின் வந்து விசில் அடிச்சுக்கிட்டே அந்த இடத்துல வந்து நிக்குது. அந்த ரயில்ல முன்னாடி பக்கம் இருக்கிற லைட்ல இருந்து அந்த தண்டவாளத்துல வெளிச்சம் அடிக்குது. அந்த ராத்திரி பொழுதுல ரயில் மெதுவா அந்த கூட்டத்துக்கு நடுவே அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள வருது. என்ஜினுக்கு மேல அந்த நீராவி இன்ஜின்ன்றதுனால புகை ரொம்ப கக்கிக்கிட்டே வெப்பத்தோட அந்த இடத்துல வந்து நிக்குது. சதீஷ் என்ன பண்றான், வேகமா ஓடி போய் அந்த படிக்கட்டு வழியா ஓடி போய் ஆள் இல்லாத ஒரு பெட்டிக்குள்ள போய் உட்காந்துட்டு, அருண் இங்க வா, இங்க இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அருணும் என்ன பண்றான், தன்னுடைய பெட்டியை எடுத்துட்டு போறான். போகும்போது அங்க இருக்கிற டோர்ல லைட்டா மோதிக்கிறான். We placed ourselves at the open windows and the two women stood outside on the platform talking up to us. Sadish's mother did most of the talking. "No, don't jump on off moving trains, as you did just now," she said. "And don't stick your heads out of the windows. And don't eat any rubbish on the way." She allowed me to share the benefit of her advice, as she probably did not think my mother a very capable person. She handed Sadish a bag of fruit, a cricket bat, and a big box of chocolates, and told him to share the food with me. Then she stood back from the window to watch how my mother behaved. அப்புறம் ரெண்டு பேரும் போயிட்டு அங்க இருக்கிற ஒரு திறந்த ஜன்னலுக்கு அருகில் இருக்கிற ஒரு சீட்ல ரெண்டு பேரும் போய் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துக்கிட்டு வெளியே சதீஷோட அம்மாவும் அருண் இம்மானாரும் ரொம்ப பத்திரமா அன்பா பாத்துக்கிட்டாங்க இல்லையா, வெள்ளை சாரி கட்டி இருக்கிற அந்த அம்மாவும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத இவங்க பாத்துக்கிறாங்க. இப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது சதீஷோட அம்மா வந்து சதீஷுக்கு அட்வைஸ் பண்றாங்க. மறுபடியும் ஓடுற ரயில்ல எந்திரிச்சு நின்று குதிக்க கூடாது, இப்ப கூட பாரு நீ அதான் பண்ண, ரயில் வந்த உடனே ஜன்னலுக்கு வெளியே தலையை நீட்டக்கூடாது, வழியில கெட்டு போன எதையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா அடுக்கிறாங்க. அந்த அட்வைஸ் வந்து சொல்ல போனா அருணுக்கும் கொஞ்சம் பயனளிக்கிற மாதிரி தான் இருந்தது. அருணோட அம்மா மிகவும் திறமையானவள், அது சதீஷோட அம்மாவுக்கு தெரியாது. சதீஷோட அம்மா சதீஷ் கிட்ட ஒரு பை நிறைய ஃப்ரூட்ஸ், கிரிக்கெட் பேட்டு, ஒரு பெட் நிறைய சாக்லேட்டு இதெல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. எப்பவுமே ஹாஸ்டல் போர்டிங்க்கு போற பசங்களுக்கு 1 மாசம் 2 மாசத்துக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், இன்னும் சில ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க இல்லையா. அது ஹாஸ்டல்ல சேர்ந்து படிக்கிற பசங்களுக்கு தான் அது தெரியும். ஸோ அதெல்லாம் சதீஷோட அம்மா சதீஷுக்கு நிறைய கொடுத்து அனுப்புறாங்க. அவங்க அம்மா இன்னொன்னு சொல்றாங்க சதீஷ் கிட்ட, இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அருணுக்கும் கொஞ்சம் கொடுப்பா, உங்ககிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜன்னலுக்கு வெளியே இருக்கிற அந்த 2 பெண்மணிகளையும் அருண் வந்து பாக்குறான். I was smarting under the patronizing tone of Sadish's mother, who obviously thought mine a very poor family, and I did not intend giving the other woman away. I let her take my hand in hers, but I could think of nothing to say. I was conscious of Sadish's mother staring at us with hard, beady eyes, and I found myself hating her with a firm, unreasoning hate. The god walked up the platform, blowing his whistle for the train to leave. I looked straight into the eyes of a woman who held my hand, and she smiled in a gentle, understanding way. I leaned out of the window then and put my lips to her cheek and kissed her. சதீஷோட அம்மாவுக்கு இருக்கிற அந்த அன்பு, உணவு பகிர்ந்து கொடுப்பான்னு சொல்றாங்க இல்லையா, அந்த அன்பு அருணுக்கு பிடிச்சு போகுது. சரி எல்லாருக்குமே ஒரு அக்கறை இருக்கு, சதீஷோட அம்மா எங்களை ஒரு ஏழை குடும்பம்னு நினைச்சிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாக்குறான். சரின்னு சொல்லிட்டு ட்ரெயின் புறப்பட தயாராகுது. அது வரைக்கும் அந்த ஜன்னல் வழியா கை விட்டு அந்த அருணுக்கு இம்மா நேரம் ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, அந்த அம்மாவோட கையை ஹோல்டு பண்ணி கையை அப்படியே பிடிச்சிக்கிறான். பிடிச்சிக்கிட்டு பேசுறதுக்கு எதுவும் இல்லை, இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த அன்பு பரிமாறிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல கண்களோட கண்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப சதீஷோட அம்மா வந்து ஜன்னல் வழியா கை விட்டு பிடிச்சிட்டு இருக்கான் இல்லையா, அதனால அவங்க அட்வைஸை கேட்காம இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அருணை கோபமா பாக்குறத அருண் பாத்துறான். அருணுக்கும் மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு வருது சதீஷோட அம்மா மேல.
என்னடா எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி அட்வைஸ் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ரயில்வே ட்ராக்ல ஒரு காவலர் ஒருத்தர் நடந்து வந்து ரயில் புறப்பட போகுது அப்படின்றதுக்காக ஒரு விசில் ஒன்று அடிக்கிறாரு. உடனே அவன் என்ன பண்றான், தான் கையை பிடிச்சு வச்சிட்டு இருக்காங்க இல்லையா அந்த அம்மாவை பாக்குறான். அந்த அம்மாவும் இவனை ரொம்ப அன்பா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி சிரிச்சுக்கிட்டே இவன் கையை விடுவிக்கிறாங்க. உடனே இவன் அருண் என்ன பண்றான், அந்த ஜன்னலுக்கு வழியா தலையை விட்டு அந்த அம்மாவுடைய கன்னத்துல அன்பால ஒரு முத்தமிடுறான். அந்த அம்மாவும் அதை மகிழ்ச்சியோட ஏத்துக்கிறாங்க. The carriage jolted forward and she drew her hand away. Goodbye, mother, said Sadish. As the train began to move slowly out of the station, Sadish and his mother waved to each other. உடனே ரயில் பெட்டி ரொம்ப அதிர்வோட நகர ஆரம்பிக்குது. அவன் அந்த அம்மா கிட்ட இருந்து கையை எடுத்துக்கிறான். அந்த அம்மாவும் கையை எடுத்துக்கிட்டு விட்டுறாங்க. சதீஷ் அவங்க அம்மா பார்த்து, அம்மா நான் போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ரயிலும் அப்படியே அந்த ரயில்வே நிலையத்துல இருந்து புறப்பட்டு வெளியே வருது. சதீஷ் அவங்க அம்மா பார்த்து டாட்டா காமிக்கிறான். Goodbye, I said to the other woman. Goodbye, mother. I didn't wave or shout, but sat still in front of the window, gazing at the woman on the platform. Sadish's mother was talking to her, but she didn't appear to be listening. She was looking at me. As the train took me away, she stood there on the busy platform, a pale, sweet woman in white, and I watched her until she was lost in the milling crowd. அருணும் என்ன பண்றா, அவனுக்கு இவ்வளவு நேரம் உதவி பண்ண அந்த அன்பான இன்னொரு தாய், அந்த வெள்ளை நிற சேலை கட்டிய அந்த அம்மாவை பார்த்து, அம்மா நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா இவன் சதீஷ் போல டாட்டா காமிக்கவோ கத்தவோ இல்லை. அன்பால ரெண்டு பேரும் பார்வையை பரிமாறிக்கிறாங்க. அந்த ட்ரெயின் போற வரைக்கும் அந்த வெள்ளை நிற சாரி கட்டிய அந்த அம்மா அந்த ஜன்னலுக்கு உள்ள இருக்கிற அருணையே பார்த்துட்டு இருக்காங்க. அருணும் அந்த ட்ரெயின் அந்த ரயில்வே ஸ்டேஷன் விட்டு போய் மறையிற வரைக்கும் அந்த கூட்டத்துல நகராம அங்கேயே நின்று அருண் பத்திரமா போறானா இல்லையான்னு பார்த்து கொண்டு இருக்கிற அந்த வெள்ளை நிற சாரி கட்டிய அந்த அம்மாவையே அன்போடு பார்த்துட்டே இருக்கான். ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அந்த ரயில் செல்ல அவங்களுடைய தூரம் அதிகரிக்கிறது. ரெண்டு பேருடைய முகமும் மெல்ல மெல்ல அப்படியே மறைந்து போகுது. ஸோ இந்த கதை மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு அன்பான ஒரு பெண்மணி ஒரு தாய் போல தனியா இருக்கிற அந்த அருணை அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல கவனிச்சு அவன் பாதுகாப்பா போற வரைக்கும் கூடவே இருந்து போறாங்க. இது போல தாய் உள்ளம் கொண்ட பெண்மணிகளை இன்னும் இருக்கதான் செய்யறாங்க அப்படின்றதான் இந்த கதை வழியா நமக்கு ஆசிரியர் உணர்த்தி இருக்கிறார். ஸோ எங்க போனாலும் எல்லாருக்கிட்டையும் முடிஞ்ச அளவுக்கு அன்பா இருக்கணும், வெறுப்பை உமிழக்கூடாது அப்படின்றத இந்த கதையுடைய மைய கருத்து. அவ்வளவுதான் மாணவர்களே. மீண்டும் இது போல பயனுள்ள மற்றொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். Until this is Ramji, take care. Bye bye.